Hello everyone. In the previous class we have discussed till marriage, right? So last class la enna paathirundom appadina varnashrama dharma society and next is family varaiku paathirundom. Now we are going to continue with this Vedic age. Idhula early Vedic age la enna type of marriage irundhathu society la paapom. Then later on later Vedic age la eppadi irukku paakrom, right? Marriage porutha varaikum monogamy da ella edathilum practice panniranga. Monogamy means one male one woman, right? So this is with respect to monogamy. Monogamy was generally practiced, but ana royal families layum noble families layum mattum polygamy வந்து practice பண்ணிருந்தாங்க, right? So polygamy in the sense like one male and more female and மாதிரி, right? So வந்து monogamy was generally practiced in most of the society, most of the people's life, and polygamy ங்கிறது வந்து just in the royal and noble families ல மட்டும் polygamy வந்து follow பண்ணிருந்தாங்க, right? Now இப்போ பார்க்க போறது later Vedic age ல எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த டைம் பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து இட் இஸ் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட், ரைட்? ஸோ ஒரே கேஸ்ட்குள்ள மட்டும் தான் வந்து ஜாஸ்தி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயுமே வந்து வித்தின் சேம் கோத்ரா தே ஷுடன் மேரி, ரைட்? ஐம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். மேரேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்லி வேதிக் ஏஜில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மோனோகாமி, சில இடத்துல பாலிகாமி, அவ்வளோதான் அங்கே இருந்தது, ரைட்? பட் ஆனால் இந்த லேட்டர் வேதிக் ஏஜ் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து இட் இஸ் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட். தட் இஸ் இந்த வர்ணா பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே கேஸ்ட்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ் and Sudras, right? So இவங்களுக்குள்ள இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து இட் இஸ் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ கோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் புதுசாக வருது, ரைட்? ஸோ வாட் இஸ் கோத்ரா அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட், அதாவது லிட்ரலி கோத்ரானா என்ன அப்படின்னா கவுபெட், ரைட்? இல்லை அப்படின்னா அந்த கேட்டல் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு கிளானோடைய மொத்த கேட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கோத்ரா, ரைட்? பட் இந்த வேர்ட் வந்து எங்கே மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இன் அதர்வ வேதால நமக்கு மென்ஷன் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இட் இஸ் த லேட்டர் வேதிக் ஏஜ் டெக்ஸ்ட் இல்லையா. ஸோ லேட்டர் ஆன் ஒரு கொஞ்சம் நாள் போக போக இது நம்ம என்னவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கோத்ராவை இது வந்து ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து, ரைட்? அதாவது ஒரு காமன் இண்டிவிஜுவல்லேருந்து ஒரு லீனியேஜ் வந்திருக்கும் இல்லையா, ஒரு டிசென்ட் பரம்பரைன்னு சொல்கிறோம் இல்லையா, லைக் அந்த மாதிரி ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் சேர்ந்து வி ஆர் காலிங் இட் அஸ் கோத்ரா, ரைட்? ஸோ ஒரு குரூப்புக்கு ஐ மீன் கோத்ராங்கிறது இட் இஸ் டினோட்டிங் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு people who are coming from a common ancestor, right? So ஒரே கோத்ராக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லேட்டர் வேதிக் ஏஜில் இருந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சோஷியல் ப்ராக்டிசஸ், ரைட்? ஐம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். மேரேஜ் பொறுத்த வரைக்கும் லேட்டர் வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட். அதுலேயும் வித்தின் அ சேம் கேஸ்ட்னா கூட சேம் கோத்ராக்குள்ள தே ஷுடன் மேரி, ரைட்? தட் மேரேஜ் வாஸ் ஹைலி ஃபர்பிடன். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மேரேஜ். And next we are going to focus on education in this later Vedic age and early Vedic age. First of all, education system வந்து early Vedic age பொறுத்த வரைக்கும் women teachers-உம் இருந்தாங்க, அதே மாதிரி male teachers-உம் இருந்தாங்க, right? And some of the example of these women teachers were Maitreyi and Gargi, right? They were the significant women teachers during this time period. And டோட்டலாக வந்து இப்போ ரிட்டன் அவ்வளோவா இல்லை, லைக் மீன் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அவ்வளோவா இல்லை. எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓரலாக தான் வந்து they have taught to the students, right? So this is with respect to early Vedic age. Next is later Vedic age. Later Vedic age பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு வர்ணாசிரமம் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த sacred thread ceremony சொன்னோம் இல்லையா, அது வந்து it is called as Upanayan, right? So இது வந்து it is only confined to first three varnas, that is Dvija caste பார்த்தோம் இல்லையா, twice born caste, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த செரிமனி வந்து உண்டு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா Shudras are not entitled to this education, ரைட்? ஸோ இங்கே தான் வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இந்த உபநயன்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் சீக்ரெட் தெட் செரிமனி, ரைட்? ஸோ வந்து ஒரு குழந்தை அவங்களுடைய ஃபார்மல் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு செரிமனி தான் வந்து இந்த உபநயனம், ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் இன் early Vedic age and later Vedic age. Early Vedic age is quite inclusive, right? Because male teachers இருந்தாங்க, women teachers-உம் இருந்தாங்க, பட் வந்து எல்லாமே வந்து ஓரலாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது irrespective of any differentiation. பட் during this later Vedic age நமக்கு வர்ணாசிரமம் டெவலப் ஆனதுக்கப்புறம் லைக் என்ன ஆகுது அப்படின்னா லைக் அப்பர் வர்ணாஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் வந்து எஜுகேஷன் இஸ் ஹைலி கன்ஃபைன்ட். அண்ட் இந்த சீக்ரெட் தெட் செரிமனியுமே அவங்களுக்கு மட்டும்தான் வந்து they can undergo things, right? அண்ட் உமன் வந்து இதில் இன்க்ளூடே பண்ணல இந்த செரிமனிலே. இதில் இன்க்ளூட் பண்ணாதானே அவங்க வந்து ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள வர முடியும். பட் உமன் வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் செரிமனி, ரைட்? Now we are going to focus on social life of women, right? So early Vedic age la woman uடைய condition எப்படி இருக்குன்னு first பார்ப்போம். Then we are going to focus on later Vedic age, right? First of all, women வந்து
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் they were in honorable and dignified position, right? இது வந்து நம்ம early Vedic ageல பார்க்குறோம், that is Rigvedic periodல. This is a plus, right? So honorable and dignified position, and இவங்களுக்கு வந்து education கொடுக்கப்பட்டது, they were educated, and சில மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க அட்டென்ட் பண்ணலாம். இப்போ பாப்புலர் அசம்பிளிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஏதாவது குரூப்பாக சேர்ந்து டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய செரிமனிஸில் வந்து உமன் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க during this early Vedic age, right? So this is a plus one. பாசிட்டிவ் திங், ரைட்? அதே மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷனும் அவங்களால அவங்க வந்து படிக்கவும் முடிஞ்சது. தென் தே கேன் ஹோல்ட் த ப்ராப்பர்ட்டி, ரைட்? தே கேன் ஹாவ் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி டூரிங் திஸ் டைம் பீரியட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த டைம் பீரியடில் நமக்கு உமன் போயட்ஸுமே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பலா, கோஷா அண்ட் லோபமுத்ரா அண்ட் விஸ்வவரா, இந்த மாதிரி நமக்கு விமன் போயட்ஸுமே நிறைய இருந்தாங்க. அண்ட் தே ரிசீவ்டு திஸ் உபநயன செரிமனி, ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விமன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் there was no child marriage, right? Child marriage கிடையாது, சதியும் இந்த டைமில் கிடையாது. சதிங்கிறது என்ன அப்படின்னா when women's husband has அவங்க இறந்ததுக்கப்புறம் உடன்கட்டை எறிதல்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் அவங்களையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரியிற தீயில வந்து they will be pulled, right? Sorry, pushed. So this is with respect to சதி, ரைட்? ஸோ சதி கிடையாது, அண்ட் சைல்டு மேரேஜும் கிடையாது. நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுரியும் இருந்தது, பிரைட் ப்ரைஸ், இது ரெண்டுமே வந்து ரொம்ப காமனான ப்ராக்டிஸாக இருந்தது, ரைட்? ஸோ டவுரிங்கிறது என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக லைக் க்ரூம் ஃபேமிலிக்கு வந்து பிரைட் ஃபேமிலி கொடுக்குறது, ரைட்? ஸோ கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த உமன் வீட்டில் இருந்து க்ரூம் வீட்டுக்கு வந்து கொடுக்குறது தான் வந்து டவுரி. பிரைட் ப்ரைஸுங்கிறது என்ன அப்படின்னா லைக் பிரைடை கொடுக்கறதுக்காக they will be giving some price, right? ஸோ பிரைடோட ஃபேமிலிக்கு க்ரூம் சைட்லேருந்து கொடுக்குறது தான் வந்து பிரைட் ப்ரைஸ். இது ரெண்டுமே வந்து காமனாக இருந்தது டூரிங் திஸ் டைம் பீரியட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நமக்கு வந்து விடோ ரீமேரேஜ் நடந்ததுக்கான எவிடன்ஸும் நமக்கு இந்த டைம் பீரியடில் இருக்குது, ரைட்? தட் இஸ் ரிக்வேதால. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் டாட்டர்ஸ்க்காக எந்த ஒரு டிசைருமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணப்படல, ரைட்? ஸோ லைக் ஒரு சில்ட்ரன், கேட்டில், இந்த மாதிரி ஒரு காமன் திங்ஸ்க்காக மட்டும்தான் வந்து they expressed their desires throughout this Rigvedic time period, right? We have discussed 9 points here. With respect to first point வந்து they were honorable positionல இருந்தாங்க and dignified positionல இருந்தாங்க. Second thing is they were educated and நிறைய மீட்டிங்ஸ் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணாங்க. அண்ட் பப்ளிக் ஸ்பேஸில் வந்து உமனுக்கான ஸ்பேஸும் தனியாக இருந்தது, ரைட்? ஸோ ஒரு பப்ளிக் ஸ்பியரில் உமனோட ஸ்பேஸ்க்கும் உமனுக்கும் தனி ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய செரிமனிஸில் உமனும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் the third point is like they can have property and they are having this right to education too. And women poets கொஞ்சம் பேர் இல்லை, significant women poets வந்து இருந்தாங்க. Example are this அப்பலா, கோஷா அண்ட் லோபமுத்ரா. அண்ட் அவங்களுக்குமே வந்து அந்த உபநயன செரிமனியும் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சைல்டு மேரேஜ் கிடையாது, சதியும் கிடையாது. நெக்ஸ்ட் திங் இஸ் தட் லைக் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுரியும் இருந்தது, பிரைட் ப்ரைஸ் ரெண்டுமே இருந்தது, ரைட்? அண்ட் விடோ ரீமேரேஜும் இந்த டைம் பீரியடில் நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் டாட்டர்ஸ்க்காக எந்த ஒரு ஸ்பெஷல் டிசைருமே வந்து எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணப்படல. பட் சில்ட்ரனுக்காகவும் கேட்டலுக்காகவும் அங்கங்கே டிசைர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் திஸ் ரிக்வேதிக் டைம் பீரியட், ரைட்? அண்ட் in the and I have missed this point. Fifth one is that dampati, right? So in the word when it is both, I mean in the word வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா both for wife and husband, right? So ஒரு ஹவுஸ்ல ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அத்தாரிட்டி இருக்குங்கிறது வந்து நமக்கு இது மூலமா தெரிய வருது, ரைட்? So this is with respect to early Vedic age. Now we are going to focus on later Vedic age. Later Vedic age பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை விட சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை அப்படின்னா டைரக்ட் ஆப்போசிட்டாக தான் நமக்கு வந்து லேட்டர் வேதிக் ஏஜில் உமனுடைய பொசிஷன் வந்து இருந்திருக்கும், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், உமனோட பொசிஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராக் பண்ணப்பட்டது டுவர்ட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவ் ஃபேஸில் போயிடுச்சு, ரைட்? ஸோ அண்ட் ஹவவர் உமன் இந்த ராயல் ஹவுஸ் ஹோல்டு அவங்களுக்கு மட்டும் வந்து சில ப்ரிவிலேஜஸ் வந்து இருந்தது, ரைட்? ஸோ உமனோட பொசிஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா கீழால் இழுக்கப்படுது. அண்ட் சில உமன் தோஸ் ஆர் பிலாங்கிங் டு திஸ் ராயல் ஹவுஸ் ஹோல்டு அவங்க மட்டும் சில ப்ரிவிலேஜஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பப்ளிக் ஸ்பியரில் லைக் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, பொலிட்டிக்கல் அசம்பிளிஸு இதெல்லாம் வந்து அவங்க உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாமே வந்து தடை செய்யப்படுது, ரைட்? அண்ட் ஆல்சோ லைக் இந்த டைம் பீரியடில் தான் வந்து உமன் வந்து மென்னுக்கு சபார்டினேட்டாகவும் ஒரு இன்ஃபீரியராகவும் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா they have been considered, right, by the whole society. This is with respect to third thing, they were still considered as inferior and subordinate to men, right? And next thing is that இவங்க வந்து சபார்டினேட் பொசிஷன்ஸ்க்கு போகிறாங்க. மேஜர் பொசிஷனாக மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்தவங்க இந்த டைம் பீரியடில் they are going for this like சபார்டினேட் பொசிஷன்ஸ்க்கு வந்து தள்ளப்படுறாங்க, ரைட்? அதே மாதிரி வீட்டு வேலைகளை மட்டும் அவங்களுக்கு வந்து
அதுலேயே அவங்களுடைய லைஃப் வந்து கன்ஃபைன் பண்ணப்படுது, ரைட்டு. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து அங்கங்கே சதி நடந்ததாகும், அதாவது ரேர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் சதி அண்ட் சைல்டு மேரேஜ், அதுக்கான ரெஃபரன்ஸும் அங்கங்கே இருக்குது, ரைட்டு. அண்ட் சைல்டு மேரேஜஸ்லாம் ரொம்ப காமன் ஆகுது நமக்கு வந்து லேட்டர் வேதிக் ஏஜில், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் there is daughter வந்து it is considered as a source of misery, right, during this time period, later Vedic age. And also like சில டெக்ஸ்ட்ல வந்து like women have been counted as wise along with dice and wine, right. So this is with respect to மது மாது சூதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. லைக் சில டெக்ஸ்ட்ல வந்து நமக்கு அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு நெகட்டிவ் ஃபேஸில் உமனை வந்து ஃபோர்ஸ்டர் பண்ணப்படுறாங்க. அதாவது ஏர்லி வேதிக் ஏஜில் ரொம்ப டிக்னிஃபைடு பொசிஷனாகவோ ஹானர்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய உமனுடைய பொசிஷன் டூரிங் திஸ் லேட்டர் வேதிக் ஏஜ் அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே மட்டுமே வந்து தே ஆர் பீங் கன்ஃபைன்ட் அண்ட் அவங்களுடைய தே ஆர் கன்சிடர்ட் அஸ் சபார்டினேட் பொசிஷன் டு மென். இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு சோஷியல் கண்டிஷன்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மாற ஆரம்பிக்குது, ரைட்டு. ஸோ இந்த சில டெக்ஸ்ட்டில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எ டாட்டர் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஆல் சாரோஸ், ரைட்டு. ஸோ ஒரு டாட்டர் வந்து அவங்க இருக்கிறதுனால எல்லா சாரோஸ்க்கும் வந்து இவங்க தான் காரணம்ங்கிற மாதிரி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க, ரைட்டு. ஸோ women's status throughout this later Vedic age there is no significant improvement, right. So this is with respect to women's status in this early Vedic age and later Vedic age. Now we are going to focus on next thing, right. So sila common features we'll be discussing in next class, right. Thank you.